தமிழ்நாட்டுல இப்ப எங்க பார்த்தாலும் ஒரே பேச்சு தான். மத்திய அரசு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 12,000 ரூபாய் கொடுக்க போகுதாமே, உண்மையா? வாங்க, பரபரப்பா பரவிட்டு இருக்கிற இந்த செய்தியோட பின்னணியில என்னதான் இருக்கும்னு நாம முழுசா பார்க்கலாம். ஆமா, இந்த நம்பர் தான் இப்போதைய ஹாட் டாபிக். 12,000 ரூபாய். சரி, வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். அப்போ இந்த பணம் உண்மையாவே சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நேரா நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரப்போகுதா? எல்லாரையும் பேச வச்சிருக்கிற இந்த திட்டத்துக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? முதல்ல இந்த நியூஸ் எப்படி வெளியே பரவிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது ரேஷன் கார்டு வச்சிருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவருக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்க போகுதுன்னு ஒரு பேச்சு பலமா அடிபடுது. அரசியல் வட்டாரங்கள்ல இருந்து வர தகவல்களை வச்சு பார்த்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கு நேரா பேங்க் அக்கவுண்ட்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு ஒரு பெரிய பிளான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். ஆனா இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இதோட டைமிங் தான். கரெக்டா இந்த நேரத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது, இதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸ் என்ன, வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கம்பேரிசன் எல்லாத்தையும் ரொம்ப கிளியரா புரிய வைக்குது. ஒரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் அதாவது திமுக கொடுத்த 5,000 ரூபாய், இன்னொரு பக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பிஜேபி கொண்டு வர போறதா சொல்லப்படுற இந்த 12,000 ரூபாய். ஸோ திமுகவோட அந்த ஸ்கீமுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கறதுக்காகவும் வர 2026 எலெக்ஷனை மனசுல வச்சுதான் பிஜேபி இதை செய்துன்னு பேசிக்கிறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இது ஒரு பொலிட்டிக்கல் மூவ். ஸ்டேட் கவர்மெண்டோட ஸ்கீமை கவுண்டர் பண்றதுக்கும் தமிழ்நாடு ஓட்டர்ஸை கவர் பண்றதுக்கான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு இதை பார்க்கறாங்க. ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கும். இந்த 12,000 ரூபாய் புதுசா கொடுக்க போற பணமா இல்ல வேற எங்கிருந்தாவது வருதா? இதுக்கான ஃபண்ட்ஸ் எப்படி வரப்போகுதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த பணத்தை டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர் அதாவது டிபிடி மூலமா அனுப்ப போறதா சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா எந்த ஒரு மிடில் மேனும் இல்லாம கவர்மெண்ட் கிட்ட இருந்து பணம் நேரா உங்க பேங்க் அக்கவுண்ட்டுக்கே வந்து சேரும். சிம்பிள். ஆனா இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நல்லா கவனிங்க, இது ஒன்னும் புதுசா வர்ற பணம் இல்லையா. ஏற்கனவே சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கிற பல ஸ்கீம்ஸ் இருக்குல்ல. அதாவது விவசாயிகளுக்கான PM கிசான், கேஸ் சப்சிடி, உர மானியம், இந்த மாதிரி திட்டங்கள்ல உங்களுக்கு வரவேண்டிய பாக்கி பணம், நிலுவைத் தொகை, இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து மொத்தமா ஒரே பேமெண்டா கொடுக்கறது தான் இந்த பிளான். சரி, இப்போ இந்த 12,000 ரூபாய் திட்டம் வருதோ இல்லையோ, ஆனா சென்ட்ரல் கவர்மெண்டோட மத்த ஸ்கீம்ஸ்ல இருந்து உங்களுக்கு வரவேண்டிய பணம் சரியா வந்து சேரணும்னா நீங்க சில விஷயங்களை கரெக்டா வச்சுக்கணும். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பக்காவா இருக்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். முதல்ல PM கிசான் திட்டத்தின் கீழே பணம் வாங்குற விவசாயிகளா இருந்தீங்கன்னா உங்க EKYC-ய உடனே செக் பண்ணுங்க. அது கம்ப்ளீட்டா அப்டேட்டடா இருக்கணும். அது மட்டும் இல்ல, உங்க ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், பட்டா சிட்டா மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சிஸ்டம்ல கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உங்க மொபைல் நம்பர் ஆதார் கூட லிங்க் ஆக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து, கேஸ் சப்சிடி வாங்குறவங்களுக்கு உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு டீடைல்ஸை உங்க கேஸ் ஏஜென்சில சரியா ஃபைல் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், உங்க பேங்க் அக்கவுண்ட் டிபிடிக்கு அதாவது நேரடி பண பரிமாற்றத்துக்கு லிங்க் ஆகியிருக்கணும். அப்பதான் சப்சிடி கரெக்டா வந்து சேரும். அதே மாதிரி உரமானியம் வாங்குற விவசாயிகளா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வேலிட் ஃபார்மர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். உங்க ஆதார் கார்டையும் நிலத்துக்கான டாக்குமெண்ட்ஸையும் சரியா கொடுத்துருக்கணும். நீங்க உரம் வாங்குறப்போ OTPயோ இல்ல கைரேகையோ வச்சு வெரிஃபை பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கும் ரெடியா இருங்க. ஓகே, இவ்வளவு தூரம் பார்த்தாச்சு. இப்போ இந்த ஸ்கீமோட ஸ்டேட்டஸ் என்ன, அடுத்து என்ன நடக்க போகுது, நாம என்ன எதிர்பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், இந்த 12,000 ரூபாய் திட்டம் இன்னும் பேச்சுவார்த்தை அளவுல தான் இருக்கு. இது இன்னும் ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. ஆனா சீக்கிரமே பிரதமர் மோடி தமிழ்நாட்டுக்கு வரப்போறதா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஒருவேளை அந்த விசிட் அப்போ எலெக்ஷன் தேதிங்க அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இதை பத்தின அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரலாம்ங்கிறது தான் இப்போதைய தகவல். சோ கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த 12,000 ரூபாய்ங்கிறது உண்மையிலேயே தமிழ்நாட்டு மக்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கு வரப்போற ஒரு நிஜமான நிதி உதவியா, இல்ல இதுவும் தேர்தல் நேரத்துல வர்ற ஒரு அரசியல் அறிவிப்பா மட்டும் இருந்துட்டு அப்படியே காத்தோட போயிடுமா? பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.